ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா 1000 days சேலஞ்ச் வீடியோவில் டே 11 தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் இந்த இடத்த காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த இடத்துல எனக்கு ஒரு தோட்டம் உருவாக்கி காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால் போய் நம்பட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மண்வெட்டி எங்கள் ஊர் ஸ்லாங்லேயே நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு 4 குழி நோண்டினேன். இந்த இடத்துல நான் என்ன வளர்க்க போகிறேன் அப்படிங்கிறத நாளைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். அப்படியே உள்ளே வந்து பார்த்தா ட்ரெஸ்ஸு எல்லாம் கிடந்துச்சு. சரி எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு நானும் 2 கப் அரிசி எடுத்து போட்டு பார்த்துட்டே இருந்தேன். என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரில. சரி வாங்கிட்டு வந்ததில் இதுதான் சீக்கிரமாக இதாயிரும் அப்படின்ட்டு நம்ம வெண்டைக்காய் வச்சிடலாம், வெண்டைக்காய் வச்சு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு நானும் வெண்டைக்காயை நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நறுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன், வேறு எதுவும் பண்ணலை. சரி தக்காளி வெங்காயம் எல்லா இதையுமே நறுக்கிட்டு பார்த்தா என்ன, அந்த அக்கா ஏமாற்றிட்டாங்க. இவ்வளோ இது வந்து முத்தலாக கொடுத்துருக்காங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு வந்து சோதனை என்னன்னா, நான் எல்லா திங்ஸுமே நறுக்கிட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த அடுப்பு எரியுது, இந்த அடுப்பு எரியல. 6 மணி, நான் 8:30 வேலைக்கு போகணும். என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. சரி ரைட்டரா, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம லாஸ்ட் வரை அப்படியே தான் இருக்கிறோம். வாழ்க்கையில் சோதனை இருக்கலாம், ஆனால் சோதனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற டைலாக் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரி என்ன பண்ணுறது, நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ட்டு எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடெலாம் ஆக்கி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நானும் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். குழம்பு வச்சுட்டு நல்லா தான் இருக்கும். குழம்பு வச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா குழம்பு குளிச்சுட்டு வர டைத்துலேயே அந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னால் வந்து முட்டைலாம் தனியாக வந்து அவிச்சிட்டு இருக்க முடியாது, லேட் ஆயிரும்ட்டு நானும் சரி இதிலே போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் துவச்சிட்டு வந்து வச்சுட்டு சாப்பாடை போட்டு உட்காந்துட்டேன். சரி இன்றைக்கி சாப்பிட்டுட்டு போயிடும், இன்றைக்காவது நேற்று தான் சாப்பிடாமல் போயிட்டோம், இன்றைக்காவது சாப்பிட்டு போயிடும்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஃபைனலாக கிளம்பிட்டு பார்த்தா சரியான தலைவலி. என்னடா இது, நம்ம வேலைக்கு போகிற நேரமாக என்னென்னு தெரில, சரியான தலைவலிக்குது அப்படின்ட்டு நானும் லைட்டாக விக்ஸ் எடுத்து லைட்டாக தலையில் தேய்ச்சிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். சரி விக்ஸு ஹால்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். சரி ஹால்ஸ் எடுத்து போட்டு போவோம் அப்படின்ட்டு நானும் சரன்னு வேகமாக வேலைக்கு போயிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 8:20 ஆயிடுச்சு. நம்ம 8:30க்கெலாம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போனால் தான் நம்ம ஆப்போசிட்டில் உள்ளவங்க நமக்கு கம்யூனிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நானும் முன்னாடியே போயிட்டு கிட்டத்தட்ட நல்லா வியூ பாயிண்ட்லாம் இருந்துச்சு. சரி மழை வந்துருமோ, ட்ரெஸ்லாம் துவச்சி காய போட்டிருந்தோமே அப்படின்னு என்னோடய மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. சரி அப்படியே 10:30 ஆனோன்னு டீ டைம் வந்துருச்சு. சரி அப்படின்ட்டு 2 மணிக்கு ரூமுக்கு வந்தால் சாப்பாடு. நமக்கு என்ன சாப்பாடு, இன்றைக்கி சாம்பார் தான் கிடச்சது, சாம்பார் தான் அப்படின்ட்டு சாம்பார் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஜலதோஷம், அதனால் வாய்ஸ் ஓவர் அப்படி தான் கொடுக்க முடியுது. சரி ஒரு பனானாவை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் பார்த்தா இன்றைக்கி என்னடா எந்த பிரச்சனையுமே வரலன்னு பார்த்துட்டு இருந்தால் ஒரு பிரச்சனை. சரி ரைட்டு அவ்வளோதான், இன்றைக்கி முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ட்டு சரி அதையும் ஃபைனலாக ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம யார் அப்படின்ட்டு நானே போயிட்டு இருந்தால் கரெக்டாக 8:30 ஆயிடுச்சு. சரி இனியாவது ரூமுக்கு போவோம் அப்படின்ட்டு ரூமுக்கும் போயிட்டு இன்றைக்கான சாப்பாடை சாப்பிட்டு இன்றைக்கான டேயை முடிச்சுக்கிறேன். பாய்.